ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் பொரியல் எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். இந்த பாகற்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது பாகற்காய் வந்து குழந்தைங்களுக்குமே பிடிக்காது, ஆனால் அதில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது. இப்போ அந்த சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்த்துருவோம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் என்கிற வெப்சைட் ஆன்லைன் மூலியமாக நம்ம வந்து பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கிடலாம். இது வந்து நம்மளுக்கும் சரி, நம்மளுடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதில் வந்து பொருட்கள் ரொம்ப தரமாகவும் குவாலிட்டியாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது. விலையுமே அதர் ஆன்லைன் இதில் விட இதில் வந்து விலையுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம இதில் வந்து பொருட்கள் வந்து வாங்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பாகற்காயை இப்படி தான் பொடிசாக நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிறணும். அதோட கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் வெங்காயம் போட்டோம்னா அந்த பாவக்காவுடைய கசப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறையும். வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம்னா 2 வெங்காயம் போட்டு வெட்டி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அடுப்பில் சட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு அதில் வதக்கணும். அப்படி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச பாவக்காவை அதில் போட்டு வதக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா சலசலன்னு போயிடும். அதனால் தண்ணி ஊற்றாமையே கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 2 தூளையும் போட்டு நல்லா பெரட்டணும். நல்லா வதங்கின அப்புறம் நல்லா வதங்கணும். வதங்க தான் நம்மளுக்கு பாகற்காவுடைய டேஸ்ட்டு நமக்கு கூடும். இந்த மாதிரி நம்ம மெத்தடில் பண்ணோம்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அது வதங்க அது அதோட கசப்பு தன்மையே இருக்காது. கொஞ்சமாக கடைசியில் கொஞ்சம் வெல்லம் போட்டால் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாகற்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். பாகற்காய் சாப்பிட்றதுனால நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தும். அதாவது இன்சுலின் போன்ற அமிலங்கள் நன்மைகளை வழங்குது. சர்க்கரை நோய்க்கு வந்து பாவக்காய் சாப்பிட்றது நல்ல அளவு வந்து சர்க்கரை அளவு வந்து நம்மளுக்கு குறைக்கும். அதுக்கப்புறம் குடலில் உள்ள பாக்டீரியாவை ஒழித்து ஆரோக்கியத்தை உருவாக்கும். நம்மளுக்கு குடல் புழுக்கள் அழிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து உடல் சோர்வை குறைத்து உற்சாகத்தை அதிகரிக்கிறது. பாகற்காயில் வந்து உடலில் பித்தத்தை கட்டுப்படுத்தும் தன்மை உள்ளது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.